தனது யதார்த்த பேச்சாற்றலால் எதிரிகளை திறனடிக்கும் நமது அக்கா தேவகி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். முன்னேற்பாடு இல்லாத மானியத்தின்னு வரலப்பா. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த தாரக மந்திரத்தை என்றைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அனைவருமே அமைச்சரவையில் இருக்கின்றார்கள். அழகான ஒரு பங்கீடு. நம்முடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். என்னுடைய அரசியல் ஆசானம் இப்பொழுது மாண்புமிகு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்றார் என்னுடைய அண்ணன் அவர்களை வணங்குகிறேன். மேலும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரும் எங்களுடைய வழிகாட்டியும் இப்பொழுது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து களத்திலே நேரில் சென்று பிள்ளைகளோடு நேருக்கு நேராக நின்று களத்தை பார்வையிட்டு தினமும் பார்வையிட்டு கொண்டு களத்திலே இருக்கின்ற அருமை அண்ணன் ஆதவ் அண்ணன் அவர்களையும் வணங்குகிறேன். இந்த பகுதியின் அருமை வெற்றி வேட்பாளரும் அருமை சகோதரரும் நிதி அமைச்சருமான அண்ணன் மரிய வில்சன் அவர்களையும் வணங்குகிறேன். மற்றும் இந்த மாவட்ட கழகத்தின் செயலாளரை நான் அன்னபூரணி என்றே சொல்லுவேன். அம்மா உணவகத்தோடு இணையாக அவர் தினமும் உணவகம் நடத்தி கொண்டிருக்கின்றார். பாராட்ட வார்த்தைகளே இல்லை. பசிப்பினி ஆற்றுவதுதான் மிகப்பெரிய செயல். அதை தினமும் அண்ணன் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை வணங்குகிறேன். எங்களுடைய மாவட்ட செயலாளர் சிவா அவர்களையும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கட்பீஸ் அவர்களையும் மேடையில் வீற்றிருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் தன்னை தெரிவித்துக் கொள்வது விஜி தேவகியின் வணக்கம். அதாவது ஒருத்தருடைய வெற்றியை பார்க்கும்போது வளர்ச்சியை பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஆனா இப்படியாப்பட்ட எரிச்சல் எல்லாம் பார்க்கவே முடியாதுமா. கடலை விட மிகப்பெரிய வயிற்றெரிச்சல்கள் தினம் 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 இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் விமர்சனங்கள் போய்கொண்டே இருக்குது. நம்ம தலைவர் அழகா சொல்லிட்டாரு, நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு, நான் வளர்ந்துக்கிட்டே போறேன் சொல்லிட்டார் இல்லையா. விமர்சனங்களை பற்றி நாங்கள் காதிலேயே வாங்க மாட்டோம். ஏன்னா தலைவர் நம்முடைய முதல்வர் சொல்லிட்டாரு, நான் தன்னந்தனியாலு நீ எல நம்ம அப்பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு. 8 கோடி பேரு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குதுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், பாரத பிரதமர் நம் தலைவர், பாரத பிரதமர் நம் தலைவர். ஏன்னா எல்லா ஸ்டேட்லயுமே நம்ம தலைவருக்கு சப்போர்ட் இருக்குது. உண்மையில சொல்றேன். என்னவோ நம்முடைய முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்கின்றார். ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கினேன். நான் சொல்கின்றார் கவர்ச்சி அரசியல். புரியல, கவர்ச்சின்னா என்னது? வேற மாதிரி இருந்தா அது கவர்ச்சி. எதை கண்டு இவர்கள் கவர்ச்சி அரசியல் என்று சொல்கிறார் என்றே தெரியவில்லை. என் தலைவருடைய முகத்தை பார்த்தாலே ஒரு அழகு கம்பீரம். என் தலைவன் முகத்தை பார்த்தாலே அது தெய்வாம்சம். சீறி வருபவனும் சினந்து வருபவனும் அப்படியே தலை குனிந்து போவான். அப்படிப்பட்ட ஒரு முக அம்சம் என் தலைவனுக்கு இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிரியே கிடையாது. நீ ஏன் நினைச்சீங்கன்னா எதிரி. யாரால தோத்தோம்? யாரால தோத்தோம்? யாரால தோத்த? திமுகவின் தோல்வி திமுகவால தான் வந்துச்சு, நம்மளால வந்துச்சு. அவங்களுக்குள்ள கட்டமைப்பு எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க. உங்க கட்டமைப்பே உங்களுக்கு மோசம் பண்ணிச்சு. அதுதான் உண்மை இல்லையா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. எங்கெங்கயோ போறாங்க, என்னென்னவோ கேக்குறாங்க, ஒன்னுத்தையும் விடுறதில்லை.
ஜாதகத்தை விடுறதில்லை, ஆருடத்தை விடுறதில்லை, என்ன சொல்றது, யாகத்தை விடுறதில்லை, என்னென்னவோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மீண்டு வருவோமா, மீண்டு வருமா, வாய்ப்பே இல்லை. தேவகி இன்றைக்கு இங்கே சொல்லிவிட்டு போகிறேன், இனியும் 50 ஆண்டுக்கு மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தான் இருக்கும். மக்கள் விரும்பிய ஆட்சி இது, மக்கள் விரும்பிய ஆட்சி. மக்களின் எண்ணம் தான் தேர்தலின் அறிக்கையாக வெளியிடப்பட்டது. ஒவ்வொன்றாக இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாத்துக்குமே ஒரு பாலை காசுனா கூட அது கூட ஒரு டைம். குக்கரில் வச்சா விசில் அடிக்கணும், குண்டால வச்சா பொங்கி வரணும். இதானே, எதுக்குமே டைம் இல்லாம இதை செய்யல, அதை செய்யல, அதை செய்யல. நீ கவனிரு, எல்லாத்தையும் எங்களுக்கு செய்ய தெரியும். நீ கத்து கொடுக்க வேணாம். எங்க பாதை நல்ல பாதை, நேரான பாதை. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நான் வட சென்னை வடக்கு மாவட்டம். அண்ணா வராங்கன்னு கேள்விப்பட்டேன், வந்து நின்றுட்டேன். தெரியலனா எனக்கு போக முடியாது. கேள்விப்பட்டேன், வந்தேன். அண்ணன் எனக்கு கையில மெழுகுவர்த்தியை கொடுத்து விளக்க ஏத்துமான்றாரு. சாமானிய பெண்ணான் எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காரு பாருங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம். உங்களை மாதிரி எல்லாத்துலயும் கில்லடியானவங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க வாய்ப்பு. இங்க அப்படி கிடையாது. சாமானியனும் சாதனையாளனாக மாற்றக்கூடியது தமிழக வெற்றி கழகம். எத்தனை லேடிஸ்க்கு மந்திரி பதவி. நம்முடைய வளர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. நம்ம களத்தை இன்னும் பலப்படுத்தணும், இன்னும் உறுப்பினரை சேர்த்துக்கினே இருப்போம். ஏன்னா மாமன்றமும் மேயர் பதவியும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாக அமைய வேண்டும். அருமை மக்களே, வெற்றி பெற்று விட்டோம், பதவிகள் வாங்கி விட்டோம் என்று அமைதியாக இருக்கக்கூடாது. களப்பணி தொடர வேண்டும், உறுப்பினர் சேர்க்கையும் தொடர வேண்டும். மாமன்றம் நமது கையில், மேயர் பதவியும் நமது கையில். ஏன்னா அடுத்த மாமன்றத்தில் ஆட்சியிலான்னு ஒரு கனவுல இருக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. எனக்கே கூட சீட்டு கிடைக்கலாம், சொல்ல முடியாது. அண்ணன் கொடுத்தாருன்னா நான் ஜெயிச்சிருவேன், அண்ணன் கொடுத்தா நான் ஜெயிச்சிருவேன். உழைப்பு இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன தேவகின்னு அக்கான்னு எனக்கு கிடைச்ச பெருமை அண்ணனாலமா. இந்த இடத்துல நான் தான் நன்றிண்ணா. தமிழ்நாடு ஃபுல்லா என்ன அறிவிச்சுட்டேண்ண, நன்றிண்ணா. அதனால மக்களை இப்ப இருக்கிற ஒற்றுமையோட இருங்க. உங்களுக்கான தகுதி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் அண்ணன் மைண்ட்ல பார்த்துட்டாருன்னா, ஏ பாலே வா, ஏ பாபே வா, ஏ சேகர் வா. இதை யார்கிட்ட பார்க்க முடியாது, நெஞ்சில பதிய வச்சிருக்கிறாரு. ஏன்னா 35 வருஷம் உங்கள் உழைப்பு 35 வருஷமா இருக்கு. அதனால எதுவும் கவலைப்படாதீங்க. நான் நம்ம தலைவர் சொல்றதை தான் மீண்டும் சொல்கிறேன். நல்லதே நடக்கும். நமக்கு எல்லாரும் சந்தோஷமா இருங்க. உங்க தேவைகளை மாவட்ட செயலாளரிடம் சொல்லி தீர்வுகளை கண்டு கொள்ளுங்கள் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, அக்காவுக்கும் வாய்ப்பளித்த இந்த மாவட்ட செயலாளருக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நமது தலைவரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தலைவர் அவர்களை பற்றியும் நமது கழகத்தை பற்றியும் ஒரு வார்த்தை கண்டிப்பாக பேசியாகணும் என வருகை தந்திருக்கும் அக்கா சசிரேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஒரு பட்டுப்புடவையை போல ஒரு மாபெரும் வெற்றியை இந்த இயக்கமும் நம்முடைய தளபதி அண்ணன் விஜய் அவர்களும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றியும் இந்த இயக்கத்தை பற்றியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மக்களின் சேவகர்களாக வந்திருக்கக்கூடிய நமது அமைச்சர் பெருமக்கள் மற்றும் நிர்வாகிகளை பற்றியெல்லாம் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு அமர்ந்து விடுங்கள் என்று கூறுகிறீர்களே, ஒரு பட்டுப்புடவையை எப்படி தீப்பெட்டிக்குள் மடித்து வைக்க முடியும் என்று நான் சிந்தித்து கொண்டேதான் வருகிறேன். எனவே என்னுடைய இந்த சிறிய உரையை இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். எங்கள் வளமும் எங்கள் வாழ்வும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு,
எங்கள் வளமும் இனி எங்களுடைய நலமும் மக்கள் வளமும் புரட்சி தளபதி அண்ணன் விஜய் என எங்கும் முழங்கு என்று கூறிக்கொள்வதற்காகவும் இந்த இயக்கத்தின் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமை காண் என்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் ஒன்றுதான். செய்கின்ற தொழில் என்பது நல்லது செய்தால் நல்லவர், தீயது செய்தால் தீயவர். அதாவது நம்முடைய தளபதி, நம்முடைய மாபெரும் முதலமைச்சர் மாபெரும் வெற்றியை உலக வரலாற்றில் இதுவரை யாரும் பெறாத அளவுக்கு 2 ஆண்டுகளில் இயக்கத்தை ஆரம்பித்து மாபெரும் வளர்ச்சியை எப்போது எங்கே ஒரு 4 தொகுதிகளில் கூட பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுத்தாலும் 108 திவ்ய தேசங்களைப் போல 108 திவ்ய பிரபந்தத்தை போல மாபெரும் வெற்றி பெற்று மக்களின் பேர் ஆதரவோடு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில், அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் ஈ போல கொசு போல ஒழிப்பேன் என்று கூறிய தீய சக்தி திருடர்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிய இந்த இயக்கம் இனி காலமெல்லாம் வெற்றி பெற போகின்ற புரட்சி தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் இந்த இயக்கத்தில் என்னுடைய பணியும் ஒரு சிறு துரும்பாக இருக்க வேண்டும் என்று புரட்சி தளபதியின் கொள்கைகளினால் நம்முடைய அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களுடைய அந்த சேவையை பார்த்து, நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அண்ணன் அவர்களை பார்த்து, நான் இந்த இயக்கத்திற்கு வருவதற்கு மற்றொரு காரணம் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா என்றால் அது மிகையாகாது. அவர் தன்னுடைய கருத்துக்களினாலும் தம்முடைய தீரத்தினாலும் தம்முடைய வீரத்தினாலும் இந்த வெற்றியை அவரும் சாத்தியமாக்கி இருக்கிறார். இது போல ஒரு இளைஞர்கள் நிறைந்த இயக்கத்தில் நாம் இதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நான் இந்த இயக்கத்தில் முதலில் சேர்ந்த போது நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களை, நம்முடைய ஆனந்த் அண்ணன் அவர்களை சந்தித்தேன். அவர் இன்முகத்தோடு வரவேற்றார். நம்முடைய அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை சந்தித்தேன். அவரும் இன்முகத்தோடு வரவேற்று, உங்களை போன்ற இளைஞர்கள் எங்கள் இயக்கத்திற்கு தேவை, மீண்டும் மீண்டும் வலுப்பெற்று வருகின்ற தேர்தல்களில் அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இனி வரப்போகின்ற எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் அண்ணன் விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சிறந்த வெற்றியை பெற்றிருந்தாலும் எங்களை எல்லாம் பணிவன்போடு அழைத்து அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். அண்ணே, நான் ஆர்கே நகர் தொகுதியில் இருந்து வருகிறேன் என்று சொன்னவுடன், உங்களுடைய ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு அருமையான வேட்பாளர், மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு எண்ணம் கொண்ட ஒரு வேட்பாளர் சகோதரர் மரிய வில்சன் அவர்களை உங்களுக்காக நான் கொடுத்திருக்கிறேன். அவர் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்களை பற்றின மாண்பு உடையவர். உங்களுக்காக உழைக்க அனுப்பி இருக்கிறேன். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் மரிய வில்சனோடு நீங்களும் போய் ஒத்துழைப்பாக செயல்படுங்கள் என்று கூறினார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு நல்ல அமைச்சரை, நிதி அமைச்சரை நாங்கள் தந்திருக்கிறோம் என்று கூறினார். எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, ஆர்கே நகர் தொகுதி மக்களே, வடசென்னை வடக்கு கிழக்கு பகுதி மக்களே, நான் பேசுகின்ற ஆர்வத்திலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல கூட மறந்துவிட்டேன். இந்த இயக்கத்தை பற்றி பேசுவதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தின் தமிழக வெற்றி கழகத்தில் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, அதே போல இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். நான் இவர்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்த பின்பு நம்முடைய அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுரா வேலு அவர்களை போய் சந்தித்தேன். ஆஹா, என்ன ஒரு அருமையான பண்பு! இவர் நம்மோடு பிறந்த ஒரு உடன்பிறவா சகோதரரை போல, அண்ணனை போல, வாமா தங்கச்சி என்று அழைத்து என்னுடைய சொந்த வீட்டில் நான் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அண்ணன் சுரா வேலு அவர்களையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருக 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 என்று வரவேற்று, நீங்கள் தான் என்னை வரவேற்றிருக்கிறீர்கள், இருந்தாலும் என்னை வரவேற்புரை ஆற்ற சொன்னதனால் உங்கள் அனைவரையும், அமைச்சர் பெருமக்களையும், இந்த வடசென்னை வடக்கு கிழக்கினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகளையும், வடசென்னை தெற்கு தென்சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களையும், இங்கு இருக்கக்கூடிய மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆர்கே நகர் தொகுதியில் எப்போதும் இதுவரை புரட்சி தலைவி அம்மாவிற்கு பிறகு, அம்மா இங்கு நின்று வெற்றி பெற்ற பிறகு இதுவரை இந்த மாதிரியான எழுச்சியை நாங்கள் பார்த்து 10 வருடங்களுக்கும் மேலாக ஆகிறது. அந்த எழுச்சியை புரட்சி தளபதி, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தளபதி விஜய் அவர்களின் மூலமாகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நான் கூட நினைத்தேன் நாம் ஒரு புதிதாக போகின்றோமோ, எப்படி இருக்குமோ என்று. ஆனால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளில் இருந்து, அதாவது என்னுடைய இயக்கமான புரட்சி தளபதியின் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளில் இருந்து, நம்முடைய அமைச்சர் பெருமக்களில் இருந்து அனைவரும் என்னை இன்முகத்தோடு வரவேற்று இந்த முதல் மேடையிலேயே, என்னுடைய டிவிஷன்ல இருக்கக்கூடிய இந்த மேடையிலேயே எனக்கு வாய்ப்பளித்ததற்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய பாதம் பணிந்த நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியை
தேர்தலை பொறுத்தவரை புரட்சி தலைவி அம்மா இங்கேயும் எம்எல்ஏவாக இருந்தார். அதற்கு பிறகு இந்த தொகுதியில் எந்த ஒரு நல்ல நலத்திட்டங்களும் கூட கிடைத்தது கிடையாது. ஒரு பொதுக்கூட்டம் கூட்ட வேண்டும் என்றால் கூட மக்களை வருந்தி அழைத்து ஒரு சக்கரை டப்பா கொடுக்கணும், ஒரு அரிசி கொடுக்கணும், ஒரு புடவை கொடுக்கணும் என்றிருந்த நிலை மாறி இன்றைக்கு எதுவுமே சொல்லாமலேயே, எதுவுமே அழைக்காமலேயே இன்றைக்கு இவ்வளவு பேர் பெண்களும் ஆண்களும் ஓடோடி வந்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் புரட்சி தளபதி விஜய் அவர்களின் வெற்றி வெற்றி வெற்றி. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை இனி ஒவ்வொரு நாளும் தமிழகம் சொல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றியை பார்த்து ஒரே ஒரு 5 நிமிஷம் கொடுங்க, நான் முடிச்சிடுறேன். இந்த வெற்றியை பார்த்து சிலர் பொசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது திமுக திருடர்கள் முன்னேற்ற கழகம் என்றுதான் அதை எப்போதும் சொல்வோம். தமிழக மக்களும் அதை அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தில் ஒருவர் இன்றைக்கு அதன் தலைவரே வெற்றி பெறவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் அநியாயத்தை இந்த தொகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு விளம்பர மாடல் அரசாக இருந்து கொண்டு திராவிட மாடல் என்று கூறி ஒரு திராவக ஆட்சியை, திராவக மாடல் ஆட்சியை நடத்திவிட்டு இன்றைக்கு வெட்கமில்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி வெற்றி பெற்று நம்முடைய தாவேகா புரட்சி தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இதுவரை உலக வரலாற்றிலேயே ஒரு தலைவருக்கு பிரச்சாரம் செய்வதற்கு கூட ஒரு 4 மாவட்டத்திற்கு மேல் அனுமதிக்காத ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேடுகட்ட இயக்கம் இருந்தது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் திமுகவாகத்தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாலும் இந்த மாபெரும் வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆட்சி அமைத்து ஒரு 10-15 நாட்கள் கூட ஆகவில்லை. அவர் நன்றி சொல்வதற்கு போவதற்கு முன்பாகவே என்ன பேசுகிறார்கள்? ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது, ஐயோ இந்த ஆட்சியில் அப்படி ஆகிவிட்டது. காரி துப்புகிறார்கள், மக்கள் காரி துப்புகிறார்கள். என்னவென்று, உங்களுடைய ஆட்சியில் 4000 கோடிக்கு போதைப் பொருள் கடத்தப்பட்டது. யார் கடத்தினார்? திமுகவை சேர்ந்த அயலக அணி அமைப்பாளர். உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு ஒரு மேயராக இருந்து கொண்டு ஆட்சியில் ஒரு எம்எல்ஏவை எப்படி மதிக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் இருக்கின்ற அந்த மேயரை பார்த்து கேட்கிறார்கள். 4000 கோடி ரூபாய் மழைநீர் வடிகால் கால்வாய் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பேக்கேஜ் என்று ஆரம்பித்தார்கள். 4000 கோடியில் ஒரு ரூபாய் கூட எங்கே போனது என்று தெரியவில்லை. நம்முடைய பகுதியில் மழைநீர் வடிந்திருக்கிறதா? நம்முடைய பகுதியில் குடிநீரில் கால்வாய் கழிவுநீர் கலந்து வருவது நின்று விட்டதா? இவர்கள் ஆட்சியில் எதுவுமே நடைபெறவில்லை. 4000 கோடியை சுவாகா செய்துவிட்டு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அந்த மேயரை பார்த்து, என்ன அப்படி 4000 கோடியை ஒதுக்கினீர்களே, மழைநீர் இப்படி வழிந்தோடுகிறதே, மக்கள் சிரமப்படுகிறார்களே என்று கேட்கும் போது இன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருவிக நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்லவியிடம், நம்முடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினரிடம் அதை கொடுப்பதற்கு கூட மனதில்லாத அந்த மேயர் அன்றைக்கு 4000 கோடி என்ன ஆச்சு என்று கேட்கும் போது உடனே ஓடி வருகிறார் சேகர் பாபு. ஐயோ அது அந்த பாப்பா கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீர்கள், அது பாப்பா என்கிறார். அது பாப்பா என்றால் அதை ஏன்பா அப்புறம் மேயர் ஆக்கினீங்க? இப்படி வெட்கம் இல்லாமல் அன்றைக்கு கூறியவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு ஜால்ரா போட்டவர்கள், ஓடி ஓடி அன்றைக்கு சால்ஜாப்பு போட்ட அந்த மேயர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கில்லை. தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்லது செய்ய வழி இல்லை. 4000 கோடி போன இடம் தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகாவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவத்வாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த ஆட்சி முடிவுரை எழுதப்படும், இந்த ஆட்சி நாளைக்கு முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? திமுகவினருக்கு எப்போதுமே வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஆட்சி வந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல இந்த ஆட்சி எப்போதும் மீண்டும் பனமரத்தில் வவ்வாலா தளபதிக்கு சவாலா என்பது போல இனி ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்கே நகரில் இருந்த கன்னியாகுமரி வரை, காசிமேட்டில் இருந்த கன்னியாகுமரி வரை நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். யார் என்ன கூக்குரல் இட்டாலும் சரி, கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரப்போகின்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் விசில் தான் ஊதும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். அதை
பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்ன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் நம்ம பக்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களோடு என்னை போன்ற அருமை சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிக்க அமைச்சர்கள் அண்ணன்கள் இருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு முறையும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மீண்டும் நம்முடைய வெற்றியை மீண்டும் மீண்டும் இனி ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தின் சரித்திரம் சொல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. முதல் நாள் முதல் இன்று வரை நமது ஆர்கே நகர் கழக தோழர்களை அரவணைத்து மக்கள் சேவகர், கல்வியாளர், சிறந்த பண்பாளர், நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியா வில்சன் அவர்களை எழுச்சி உரையாற்ற நமது கழக தோழர்களின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். பிறப்பால் அனைவரும் சமம் எனும் பொருள் கொண்டு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் நம் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், கழகத்தின் பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என். ஆனந்த் அவர்களுக்கும், கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், அமைச்சர், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் திரு சுராவேலு மற்றும் பகுதி, வட்டம், அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் கேட்கலையா மற்றும் அன்பான ஆர்கே நகர் மக்களுக்கும் முதல்ல எனக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு 45 நாளுக்கு முன்னாடி கழக தலைவர்கள் அவர்கள் ஆர்கே நகர் வேட்பாளராக என்னை அறிவிச்சாங்க. அந்த நேரத்திலேருந்து நீங்கள் கொடுத்த அன்பு, ஆதரவும் என் குடும்பத்தில் கூட எனக்கு கிடைச்சதில்லை. அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு இந்த 45 நாள். நிறைய பேர் சந்தித்தேன், நிறைய மக்களை. ஆர்கே நகர் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு சொல்லுவாங்க, 2 சைடும் போயிருந்தேன். ஒவ்வொரு தெருவும் நடந்தேன், மக்கள் குறைகளை கேட்டேன். நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. நானும் தலைவர் சொன்ன மாதிரி செயல் வடிவத்தில் நம்ம காட்டணும்னு முடிவு எடுத்தோம். ஏன்னா தலைவர் எப்போதும் சொல்லுவாங்க, செயல் செயல் செயல்னு சொல்லுவாங்க. அதை எப்போதும் உள்வாங்கிப்பேன். ஸோ அந்த யோசனையில் தான் இருந்தேன். அது நடுவில் தேர்தல் பிரச்சாரத்தப்போ பொதுச் செயலாளர் அவர்களும், மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்களும் வந்தாங்க. 2 பேரும் எனக்கோசரம் பிரச்சாரம் செஞ்சாங்க. அதில் ரொம்ப லக்கியான கான்ஸ்டிடுவன்சி இது. ஏன்னா 234 தொகுதி இருக்க பார்த்து அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தொகுதி அவங்க விடலை, இங்கே வந்திருந்தாங்க, எனக்கோசரம் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நன்றி பொதுக்கூட்டத்துக்கு நான் அழைச்ச பார்த்து நாங்கள் 2 பேரும் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 பெரிய ஆளுங்க இங்கே வந்துட்டாங்க, இன்னும் தலைவர் ஒரு வரல. இன்னும் நான் பிரச்சாரத்துக்கு போன இடத்தெல்லாம் கேட்ட ஒரே குரல், கேள்வி, தலைவர் எப்போ வரப்போகிறாங்க. நன்றி சொல்ல பார்த்து கூட எல்லாம் கேட்டது, தலைவர் எப்போ வரப்போகிறாங்க, தலைவர் எப்போ வரப்போகிறாங்க, சீக்கிரம் வரப்போகிறாங்க. பொதுச் செயலாளர்கிட்ட நான் கேட்டிருக்கேன், தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கோம். ஏன்னா என்னோட மேனிஃபெஸ்டோவில் நான் அறிவித்தது ஒன்று பாக்கி இருக்குது. 25 பேருக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அவர் கையால் அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
கூடிய விரைவில் தலைவர் அவர்கள் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கண்டிப்பாக அவர் இங்கே வருவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த 45 நாள் கடந்து மே 9க்கு அப்புறம் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. நாங்கள் எலெக்ட் ஆன பிறகு பர்டிகுலராக ஆர்கே நகர் நான் இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் எடுத்து நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸ் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ஆரம்பிக்க முடியல. அதுக்கு உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது எதனால் எதுக்கு டிலே ஆச்சுன்னு. இன்றைக்கி தான் அமைச்சர் பெருமக்கள் வந்து 2 பேருமே சேர்ந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் ஜெயிச்ச உடனே எம்எல்ஏ ஆஃபீஸ் போய் பார்த்தா எதுவுமே இல்லை. உள்ள டேபிள் இல்லை, சேர் இல்லை, லைட் இல்லை, உள்ள ப்ரெஷர் மோட்டர் இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஒரு பூட்டு கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு செய்கிறதுக்குள்ளே. ஆனால் அது நம்ம வேலையை தடைப்படலை. உடனே நம்ம கிராஸ் ரோடில் ஸ்கில் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு திறன் வேலை வாய்ப்பு முகாம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த இடத்துல நான் மக்களை பார்த்தோம். அதில் நம்ம வாக்கு கொடுத்தபடி ஸ்கூல் குழந்தைகளுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம டெலிவரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஃபீஸ் அலாட் பண்ணோம். ஃபீஸ் கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது முதல் கட்டமாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் 2வது கட்டம் ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்டுலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க நிறைய பேருக்கு பண்ணணும். எங்கள் டீம் கூட சொன்னேன், மாவட்ட செயலாளர் கூட சொன்னேன், சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், செகண்ட் ஸ்லாட்டில் நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் செகண்ட் டேர்ம் ஃபீஸ்னு இருக்குது. செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுவோம். இப்போ காலேஜ் கேட்குறாங்க, காலேஜுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வேலை வாய்ப்பு முகாம் ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு முகாம்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த வாரம் செயின்ட் கோபைன் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வரப்போகுது. அதில் வந்து கிட்டத்தட்ட 100-120 பேர் நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். கடன்னு அந்த வேலைகள் நடக்கும். அதோட முக்கியமான விஷயம், 50 வருஷம் 60 வருஷமாக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குறுக்குப்பேட்டை பிரிட்ஜு, அது இன்னும் 10 நாளில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பொதுச் செயலாளரும் அமைச்சர் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து அதை தொடக்கி வைக்க போகிறாங்க. அந்த நிகழ்வு நடக்க போகுது. ஆல்ரெடி டிராஃபிக் டைவர்ஷன் மாற்றியாச்சு அங்கே. அதே மாதிரி கொடங்கையூர் டம்பியார்டு குப்பை சேகரிக்கும் இடம், அதுக்கும் நிரந்தர சொல்யூஷன் கிடச்சிருச்சு. அதுக்கும் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் ஒன்று போட்டிருக்கோம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா முதலமைச்சரின் அறிவுறுத்தல் படி தான். அவங்க எப்போதும் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் தலைமைச் செயலகம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். நான் என்ன இருந்தாலும் எந்த ரிக்வெஸ்ட் இருந்தாலும் அமைச்சர்களை பார்த்து, சார் இது மாதிரி எனக்கு வேணும், மக்கள் கேட்குறாங்கன்னா உடனே செய்து கொடுக்க இடத்துல அவங்க இருக்கிறாங்க. தலைவரும் அதுக்கு தான் எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்க பார்த்து வளர்ச்சியை நோக்கி இந்த நார்த் சென்னை பர்டிகுலர்லி ஆர்கே நகர் கண்டிப்பாக இருக்க போகுது. அது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. செயல் வடிவத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நம்ம செய்ய தான் போகிறோம். அது உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் இல்லையா, நிறைய பேர் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. தலைவர் சொன்ன மாதிரி கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் சொன்னால் நம்ம அப்படியே கீழ்ப்படிஞ்சாகணும். அது நாங்கள்லாம் ரெடி, அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ரெடி. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் ரெடியா? ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்க போகிறீங்க, நீங்கள் தான் கோயில் நிர்வாகியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த கவுன்சிலர்ட் ஆக போகிறீங்க வரப்போகிற நாட்களில். அப்போ நீங்கள் வந்து அது செயல் வடிவத்தில் கொண்டு வரலைன்னா தலைவருக்கு என்றைக்குமே அந்த கெட்ட பேர் கொண்டு வரக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. இருக்கிறதுலே நான் பார்த்த ஒரு நல்ல மனிதன் யாருன்னு கேட்டார்னா அவர் தான். அவ்வளோ பொறுமையான ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷத்தில். அவ்வளோ பொறுமையாக அன்பாக அரவணைச்சு எல்லாரையும். சவுண்டாக கூட பேச மாட்டாங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க, எப்போ கேட்டாலும் நல்லது செய்யுங்க, நல்லது செய்யுங்க. யார் சொல்லுவா? எந்த தலைவர் சொல்லுவார்? நம்ம தலைவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு செயல் வடிவத்தை கொடுக்கணுமா இல்லையா? தோழர்கள் எல்லாமே அது நீங்கள் உள்வாங்கிங்க. எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் அங்கே இருக்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்கீங்க. எந்த கெட்ட பேரும் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 16 தொகுதியில் 14 தொகுதி நம்ம தலைவர் ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள்லாம் கிடையாது, தலைவர் மட்டும்தான். 16ல் 14 தொகுதி ஏடிஎம்கே கூட பண்ண முடியாத விஷயத்தை இங்கே நடந்திருக்குது. அது ஒன் அண்ட் ஒன்லி ஃபேஸ் வேல்யூ சீஃப் மினிஸ்டர் தலைவர் அவர்கள் மட்டும்தான். 37 தொகுதி திருவள்ளுவர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, அதில் 32 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துருக்குறாங்க.
37ல் 32, கிட்டத்தட்ட 40% பர்சன்டேஜ். அப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ அன்பா அரவணைச்சு நம்மளுக்கு வாக்களித்த மக்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நன்றி கடனா ஒன்று தான் செய்யணும். கரப்ஷன் இல்லாமல் நல்ல ஒரு சேவையை அவங்களுக்கு கொடுக்கணும். அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஆர்கே நகருக்கு அமைச்சர்கள் மூலமாகவும் சரி, தலைவரின் உத்தரவுப்படியும் சரி, அது நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லாமல் சந்தோஷமாக ஒத்துமையாக இனிமேட்டு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. நான் இப்போ தான் இன்னைக்கு காலைல தான் ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு மீட்டிங்கில், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். we have won the battle but not the war. பேட்டில் தான் ஜெயிச்சிருக்கோம், இன்னும் வார் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. இன்னும் பல வார் நம்ம பார்க்க போகிறோம், பேட்டில் பார்க்க போகிறோம். அதனால் இது ஒன்று தான். அதனால் தயவு செய்து மக்கள் நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்க தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு குறைகள்லாம் கேட்க தயாராகிட்டோம். நம்ம அது செயல் வடிவத்தில் செய்ய போகிறோம். அதனால் வரப்போகிற நாட்களில் நம்ம ஒத்துமையாக இருந்து ஆர்கே நகர் மக்கள், இனிமேட்டு வாரம் இல்லை, டெய்லி 2 மணி நேரம் இங்கே வரப்போகிறேன். எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயும் சரி, கிராஸ் ரோடும் சரி, டெய்லி 5 o'clock செக்ரட்டரியேட் 5:30 முடிஞ்சேன்னா 2 hours 7:30 வரைக்கும் நான் எம்எல்ஏ ஆஃபீஸ் தான் இருப்பேன். நீங்கள் தைரியமாக வந்து என்னை பார்க்கலாம், சந்தோஷமாக என்ன வந்து பார்க்கலாம், உங்கள் குறைகளை சொல்லலாம். எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. காட் பிளஸ் யூ. பீஸ் டு ஆல். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இளைஞர்களின் எழுச்சி குரலாக, சமூக நீதியின் மது உருவமாக நமது பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை எழுச்சி உரையாற்ற வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், எப்பயுமே அண்ணன் பொதுச் செயலாளர்னு சொல்லுவோம். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக ஆர்கே நகரில் அவரை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சகோதரர் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. நம்ம தேவகி அக்கா, அப்புறம் இன்னொரு சகோதரி, நம்ம மாவட்ட செயலர் அண்ணன் சுரான்னு கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பெரம்பூர் தொகுதியுடைய மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி இங்கெல்லாம் நம்ம உக்காந்து ஒரு மீட்டிங் போடும்போது எப்படி இருக்குன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்து பேசினா எப்படி இருக்கும், பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் தமிழக வெற்றி கழகம். எப்படி மாண்புமிகுன்னு என்னுடைய பொதுச் செயலாளரை பார்த்து சொல்கிறனோ, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சரியாக போன மாதம் இதே இடத்துல டிராஃபிக்னால பைக்கில் வந்தேன். கரெக்டாக மீட்டிங் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 9:59 என்னுடைய கடைசி பேச்சு இதே மேடையில், இதே இடத்துல. அப்போ நான் ஒரு பதிவு பண்ணேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு பதிவு பண்ணேன். உங்களுடைய கட்சி எங்கே ஆரம்பிச்சதோ ராயபுரத்தில், அங்கேயே ஆரம்பிக்கிறோம், அங்கேயே முடிக்க போகிறோம். ராயபுரத்தில் ஆரம்பித்து ஆர்கே நகரில் முடிக்க போகிறோம். அடுத்த மீட்டிங் வரும்பொழுது எங்களுடைய தலைவர், எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு 9:59க்கு முடிச்சோம். அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்களும். அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆரம்பிச்சலாமா? அதாவது எம்எல்ஏ ஆனோம், அமைச்சரானோம், அதோட சந்தோஷமான விஷயம் என்னன்னா,
தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் கூட்டத்தில் பேசுறதா சந்தோஷமான விஷயம். இந்த எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி ஒரு மீட்டிங் போனா நிறைய புரோட்டோகால் இருக்கு, இப்படிதான் பேசணும். ஆனா பொதுச்செயலாளர் சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பேச்சில் புரோட்டோகாலே கிடையாது. நான் இங்கே அமைச்சராக வரல, எம்எல்ஏவா வரல, தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டனா வந்திருக்கேன். அதனால திருப்பி எலெக்ஷன் முன்னாடி எப்படி பேசுவோமோ அப்படியே போக வேண்டிய நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? நம்ம 35% எடுத்து எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக 30-40 கோடியிலிருந்து பெரம்பூர் தொகுதியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் என் தொகுதியில் 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி, திருச்சியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள் 75 வருஷம் பெரிய கட்சி, ஆலமரம் முருங்கை மரம் எல்லாம் சொல்லி பெரிய பிரம்மாண்டமா 26 கட்சியை கூட்டணியை உருவாக்கி பெரிய பெரிய மாநாடு போட்டு பெரிய பெரிய அறிவாளிகள் நம்ம செந்தில் பாலாஜி, நேரு, வேலு இப்படிலாம் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் 10 தொகுதி ஜெயிப்பாங்களா, 15 தொகுதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணி தலைவர் அவர்களை பிரச்சாரத்துக்கு வரவே கூடாதுன்னு போலீஸ் முட்டுக்கட்டை போட்டு பர்மிஷனே கொடுக்காம நிப்பாட்டி, தேர்தல் கமிஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்த அந்த அம்மா நமக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த 15 நாள்ல எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்க போய் அந்த 15 நாள்ல ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் போனதுக்கே 108 தொகுதினா, தம்பி இளவரசர் உதயநிதி அவர்களே, உங்க அப்பா ஸ்டாலின் பர்மிஷன் மட்டும் கொடுத்திருந்தா 59 தொகுதியில டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டீங்க. பெரம்பூர் தொகுதியில நாமினேஷன் பண்ணி ஒரே 1 மணி நேரம் குளத்தூருக்கு வந்தார், அதுக்கே நீங்க அவுட். கலைஞருடைய வாரிசு, 50 வருஷ அனுபவம் அப்படின்னு சொன்ன திமுக தலைமை இருக்கு. 1 மணி நேரம் எங்க தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் தொகுதியில தோத்த கட்சி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சியை பேசுறதுக்கு எந்த விதமான சொல்ல விரும்பல. முதல்ல வெற்றி பெற்ற நாங்க அமைதியா இருக்கிறோமா இல்லையா? இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாவது தலக்கணம் வந்து நமக்கு துமுறு வந்து எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? நாங்க வெற்றி பெற்று நேரா நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். 50 வருஷ பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஊழல், இதை தவிர எதுவும் தெரியல. அதை சரி செய்யறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா திருப்பி டெய்லி மீட்டிங் போட்டு நம்மளுடைய வெற்றியை வந்து ஒரு கேவலமா பேசுறது. தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்ல, தமிழக வெற்றி கழகத்தோடைய வெற்றி பெண்களுக்கான, இளைஞர்களுக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க கொச்சைப்படுத்தினா பெண்களை கொச்சைப்படுத்தியதா அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேணாமா? அதனால பொதுச்செயலாளர் அண்ணன்ட்டையும் எங்களுடைய தலைவர் அண்ணங்கிட்டையும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பியும் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், அமைச்சரா வரல, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டரா வந்திருக்கேன். தொண்டனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே. அப்ப அது ஒரு தொண்டன் என்ன நினைக்கன்னு பேசுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த வெற்றி ஏன் வரலாற்று ரீதியா இருக்கிறது? அதுல வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இளவரசர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்றாரு, கவர்ச்சினால இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த கவர்ச்சி தானே வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன் உதயநிதியை சினிமா காமிச்சிங்க. கவர்ச்சி வந்துச்சா? படிப்பும் வரல, சினிமாவும் வரல, ஏதாவது ஒண்ணு வரணும். கடைசியில் அரசியலும் வரல. நாங்க அப்பயே சொன்னோம், பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது, மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், அதுதான் இந்த தேர்தல். சொன்ன மாதிரியே பெண்களும் இளைஞரும் மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க. ஏன் மிகப்பெரிய வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம்
கலைஞர் 50 வருடங்களாக கட்டி காப்பாற்றிய இயக்கம் எந்த வருஷத்திலும் இல்லாத ஒரு வரலாறு திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி ஏன் தெரியுமா? திமுக பல்வேறு தோல்விகள் தோத்திருக்கு, ஆனால் எப்பொழுதும் கலைஞர் தோல்வியற்றது அல்ல. திமுகவுடைய தலைவர் தோல்வி அடையல, முதலமைச்சராக இருந்து தோத்தது கிடையாது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தோல்வி எதனால் திருப்பியும் சிந்திங்க. நாங்க வெற்றியை பற்றி கொண்டாடல, 108 தொகுதியில ஜெயிச்சிட்டோம், மித்த தொகுதியில ஏன் தோத்தன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலைவருக்கு பதில் சொல்ல முடியாம நாங்க நின்றுட்டு இருக்கோம். நானும் பொதுச் செயலாளரும் அன்னைக்கு தலைவர் வந்து இன்னும் 10 தொகுதி இல்லையேன்னு இருக்கும் பொழுது 10 நாள் நானும் பொதுச் செயலாளரும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அழுதுட்டு இருந்தோம். ஐயோ, இன்னும் 10 தொகுதி இருந்திருந்தா எங்க அண்ணன் வந்து தலை குடிய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு. அப்ப எங்களுடைய வேலையை அடுத்த நொடியிலிருந்து செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வேலை செய்யணும், இன்னும் வேலை செய்யணும், மக்கள்கிட்ட நம்பிக்கை உருவாக்கணும். தேர்தல் என்பது மக்களுடைய நம்பிக்கை, கவர்ச்சி அல்ல. தேர்தலுடைய வெற்றி கவர்ச்சி அல்ல, மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உருவாக்குவது ஒரு தலைவனுடைய வேலை. அரசியல் என்பது மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் உருவாக்குவது. அப்ப இந்த தேர்தலில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு, திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் தோத்தாரு, ஒரு சாதாரண இளைஞர்களிடம் தோத்தார் திமுகவுடைய பொதுச் செயலாளர். அதற்கு அப்புறம் திமுகவுடைய பொருளாளருடைய மகன் தோல்வியுற்றார். அப்ப திமுகவுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருடைய மகன் தோல்வியுற்ற ஒரே தேர்தல் 2026. இதை சாத்தியப்படுத்தியது எங்களுடைய தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை எந்த தலைவராலையும் செய்ய முடியல, எந்த தலைவராலும் செய்ய முடியல. இது கவர்ச்சிக்கானது இல்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி நினைச்சிருந்தா நினைச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்திலும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 4 இளைஞர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். கட்சி கட்டமைப்பு இல்ல, கட்சி கட்டமைப்போட இருக்காங்களா, பூத் இருக்காங்களா? எலெக்ஷன் டே அன்னைக்கு 75,000 பூத்துல 75,000 பூத்துலயும் அதுலயும் பாதி பூத்துல 60% பெண்களோட பிஎல்ஐயோட 12 மணி வரைக்கும் அந்த மிஷின் லாரியில ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி கவுண்டிங் ஏஜென்ட் வரைக்கும் இருந்தது தமிழக வெற்றி கழகம். முடிஞ்சா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை சுத்தி இருக்கிற 10 பேரை வெளியே அமிச்சிட்டு ஃபீல்டு என்னன்னு போய் கத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னொரு டேட்டாவையும் சொல்றேன். கிட்டத்தட்ட 6 மாவட்டத்தில் திமுக 6 மாவட்டத்தில் ஒவ்வொரு பூத்துலையும் 25 பேர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸ்டாலின் வருகிறார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைகிறார், பிஎல்ஏ மீட்டிங் போட்டாங்கன்னு. 6 மாவட்டத்தில் சில பூத்துக்கள்ல 10 ஓட்டு கம்மியா திமுக வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட பிஎல்ஏ ஓட்டு இருந்தா அட்லீஸ்ட் 25 ஓட்டு வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்ப அவரை சுத்தி ஒரு பிம்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்ச்சி. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்ஸ்டாகிராம். இன்னும் ஒரு 75 வருஷ கட்சியோடைய ஒரு தலைவர் பேசுறாரு பாத்தீங்களா? தேர்தல் அரசியல்ல தோல்வியற்றது காரணம் இன்ஸ்டாகிராம். அப்ப நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த இன்ஸ்டாகிராமோட ஓனர் பாம்பேல இருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்து திமுக கட்சியில சேர்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கோடைய ஓனர் எடுத்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்போடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. திருப்பி திமுக 200 தொகுதியில் ஜெயிச்சிரும். அந்த 200 சொல்லட்டும், அதான் நமக்கு நல்லது. எப்பயுமே 200 தொகுதியில் வெல்வோம், 200 தொகுதியில் வெல்வோம், மக்கள் சைபரை கட் பண்ணி 20 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு தோல்வியற்ற பிறகு வெற்றி அடைந்த நம்பல் மக்களுக்கான திட்டங்கள்ல ஒவ்வொரு நாளும் முதலமைச்சருடைய கட்டளைப்படி, வழிகாட்டுதலின்படி போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மைக் இருக்குன்னு திடீர்னு இளைஞர்ல ஜென்சி மீட்டிங்கா, தேங்க்யூ தலைவா, விட்டா ரோடு பிளாக் ஆயிடும் நினைக்கிறேன். திடீர்னு ஜென்சி கூட்டம். இதே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜென்சின்னு சொல்லும் போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. ஜென்சியா, இவங்களுக்குலாம் என்னப்பா தெரியும், 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. ஆனா இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு. மேடை பேசவங்களும் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, பாவம் அந்த சின்ன பசங்க.
அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோன்னா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு தாட்டி வில்லிவாக்கத்தில் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடாக ஒரு 20 பேரை கொடியை பிடிச்சி அமுச்சிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பேர் பெண்கள். என் வண்டியை பார்த்துட்டு திடீர்னு கொடியை போட்டுட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் மண்டி, அண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஓட்டு உனக்கு தான். நான் அன்னைக்கே நினைச்சேன், வில்லிவாக்கத்தில் திமுக கொடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பெண்களே காசு கொடுக்குறாங்கன்னு 2000 ரூபா கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் ஜென்சி கூட்டத்தில் பாதி பேர் நம்ம கூட்டம், அண்ணா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன், போயிட்டு வாங்க தம்பி, உள்ள என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரச்சாரத்தை நடத்துகிற என்ஆர் இளங்கோ அவர் நம்ம முதலமைச்சர் பேரை சொன்ன எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டம். அதில் 4 சின்ன பசங்களை பேச வச்சுட்டு ஏதாவது நல்ல கருத்தா பேச வச்சா பரவாயில்ல. அந்த பசங்க பாவம் காசு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நாங்கள் எப்பொழுதும் யூபிஸாவே இருப்போம், நாங்கள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோட அடிமையாவே இருப்போம். இதை தூக்கி இருக்கு தானே எங்க தலைவர் வந்தாரு, நாங்க வந்தோம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டானால திமுக தோச்சுச்சு, இன்ஸ்டானால தோத்துட்டோம். திடீர்னு திமுக காரங்களாம் இன்ஸ்டாக்குள்ள போய் கண்ட பாட்டை பாடிக்கிட்டு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு 4வது ஜெனரேஷன்ல இப்படி ஒரு அழிவை நோக்கி போகுமாங்கிறது எனக்கே வருத்தமா இருக்கு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவங்களை எதிர்த்து எப்படி பேசுறதுங்கிறதே இப்ப புரியல. அதுல அவங்க சொல்றாங்க, அதுல ஒருத்தர் வந்து யாரு, திமுக பொருளாளராக கூடிய பையன், அது ஒரு பண்ணையாரு, மன்னார்குடியில் தோத்தவர், திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது சொல்லி சிரிச்சுக்கிறாரு. தம்பி, மன்னார்குடியில் தோத்து நிக்கிறேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? மன்னார்குடியில் தோத்துட்டேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? எந்த கொம்பனாலே அழிக்க முடியாதுன்னா நீங்களே தோத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க. மன்னார்குடியில் அவுட்டு, பொதுச் செயலாளர் அவுட்டு, தலைவர் அவுட்டு, இதுக்கு மேல என்ன கொம்பனால அழிக்க முடியாது? அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்களாம் அழிக்க வேணாம், நாங்களே அழிச்சுக்கிறோம், நாங்களே பேசிக்கிறோம். அண்ணன் ஏராஜா வந்து பேட்டி கொடுத்தா போதும், செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து பேட்டி கொடுத்தா போதும், மக்களே கடுப்பாயிடுவாங்க. கரூர்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இறந்த பிறகு செந்தில் பாலாஜியும் அப்புறம் நம்ம நடிப்பு திலகர் திரு மகேஷ் அவர்களுமே உண்மையை சொல்லிட்டாங்க நடிச்சு. அன்னைக்கு எப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சியாக நான் திருப்பியும் சொல்றோம், வெற்றி பெற்ற மமதையில் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்க யாரும் பேசல. திமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கான மரியாதையும் அவருக்கு மேல நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஆனால் எதிர்கட்சி மரியாதை செயல்படுறாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் தலைவரை ஒருமையில பேசுறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் படிப்பனையே வரல. ஏன் தோத்தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நானும் இந்த ஒரு 60 நாளா பார்த்துட்டு 30 நாளா பார்த்துட்டு இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து அது உண்மையை சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். திமுக தலைவர் அவர்களும் சொல்லல, தான் மகன் இளவரசர் உதயநிதி அவர்களும் சொல்லல, அந்த கட்சியில யாருமே சொல்லல திமுக ஏன் தோத்துச்சுன்னு உண்மையா இது வரைக்கும் சொல்லல. நான் 2002 இருந்து இன்னி வரைக்கும் முரசொலியை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கலைஞர் எழுதிக்கிட்டே இருப்பார் உடன்பரப்புல இருந்து, இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறேன். திமுக பத்தி ஒவ்வொரு நொடியும் தெரியும், ஒவ்வொரு காலத்துல என்ன மாதிரி செயல்பட்டுக்கும் தெரியும். திரு கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்பட்டார்னு பார்த்தாலே கொஞ்சம் அறிவு வந்துடும். ஆனா சுத்தமா வரவே இல்லை. நேரா போய் மைசூர்ல உட்காந்துக்கிட்டு பிஜேபியோட எப்படி கூட்டணி போடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, பையனும் மாப்பிள்ளையும். அப்ப இந்த கட்சியை ஆட்சியை ஒழிச்சது யாரு? அவங்க தான் ஒழிச்சது, அந்த குடும்பம் தான். தலைவர் சொன்னார் பாருங்க, திமுகவோட தோல்விக்கு உங்களுடைய குடும்பம் தான் காரணம், வேற யாரு காரணம்? அது செய்த தவறுகள் என்ன? அதை அனலைஸ் பண்ண வரல. அப்படி அனலைஸ் பண்ணாம வராது, நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறத பதிவு பண்றேன். ஒருத்தர் ஏன் தோத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வெற்றி பெறத்துக்கு முயற்சி நடக்கும். இப்ப நம்ம 108 தொகுதியில ஜெயிச்சிட்டோம், 75 தொகுதி 2வது இடத்துல வந்திருக்கிறோம். அதுல 30-40 தொகுதி 5000 ஓட்டுகளை தோத்துருக்கோம், 2000 ஓட்டு 100 ஓட்டு 500 ஓட்டுன்னு தோத்துருக்கோம். இதை பொதுச் செயலாளர் அவர்களும் நாங்களும் ஒவ்வொரு நொடியும் இனிமேல் தேர்தல் நடந்தால் தலைவர் 200 தொகுதியில் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 234 தொகுதிக்கு நம்ம கடுமையா வேலை செய்யணும். கடுமையா வேலை செய்யணும்னு இப்பயில இருந்தே வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு அரசாங்கத்திற்குரிய திட்டங்கள் நேர்மையாக நடக்கணும்.
தலைவர் சொல்லிட்டாரு, அதை செஞ்சு காமிக்கணும். தலைவர் வழிகாட்டிட்டாரு, செஞ்சு காமிக்கணும். இதை தவிர எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்ப தேர்தல் வெற்றி பிறகு இன்னும் சூழ்ச்சி நடந்துச்சு, அப்பயும் அவங்க திருந்தல. தமிழக வெற்றி கழகத்தில் அக்கா வந்தாங்களே, அதிமுக வந்தவங்க ஏன் வந்தாங்க? ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. 7 மணிக்கு 108ஓட நிக்கிறோம், 10 மணி 108 நிக்கிறோம், 11 மணி 12 மணி கிடைக்குது, திருப்பி 108ஓட நிக்கிறோம். நைட்டு 1 மணிக்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் அதுக்கப்புறம் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் 2 பேரும் 1 மணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க? நம்மளை பார்த்து குதிரை பேரம் நடத்துறான்னு நினைக்கிறேன். இவங்க யானை பேரம் நடத்திட்டு இருக்காங்க. நைட்டு உக்காந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை முதலமைச்சர் உட்கார வைக்க கூடாது. இவ்வளவுதான் குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இயக்கம், அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமைச்சு எல்லா விதமான கடைசி வரைக்கும் துன்பப்படுத்திய கட்சி திமுக. அந்த கட்சியோட திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து எப்படி முதலமைச்சரா உதயநிதி ஆவராரா இல்ல இபிஎஸ் ஆவராரா, இதுதான் 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. கடைசி வரைக்கும் இதுக்குள்ள எந்த வேலையும் முடியல. முடியாதனால நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இது சொன்னது நம்ம இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் திரு பேபி அவர்கள், ஐயுஎம்எல் கட்சி திரு காதர் மொய்தீன் அவர்கள் கூட்டணி கட்சிக்கெல்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்க மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கிறாங்க. மக்களுடைய தீர்ப்பை உறுதியாக நம்பக்கூடிய இடத்துல தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண உடனே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் விசிகே தோழர்களும் அண்ணன் திருமாவளவர்களும் ஐயுஎம்எல் தலைவர்களும் ஆதரவு கொடுத்து தலைவர்கள் முதலமைச்சராக உட்கார்றதுக்கு மக்களுடைய தீர்ப்பை வணங்கி நமக்கு வந்து உதவி செய்யல, நம்மளோட சேர்ந்தாங்க. அதற்கு தான் தலைவர் மாநாடப்ப ஒன்று சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்காக தான் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர் சொன்ன பிறகு ஃபர்ஸ்ட் நான் ட்வீட் போட்டேன், எஸ் இவர் சொல்றதா உண்மை அப்படின்னு. அவர் சொன்ன அந்த நொடி அன்றையிலிருந்து தேர்தல் முடிவு வரைக்கும் எல்லா கட்சியும் நம்மளுடைய தலைவரை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு, யாருமே வரலையே தலைவரை நோக்கி. இன்றைக்கு அது சாத்தியப்படுத்தினாரா இல்லையா? எங்களுடைய தலைவர் சி ஜோசப் அவர்கள் சாத்தியப்படுத்தினாரா இல்லையா? இன்னும் அண்டர் எஸ்டிமேட். அவரு சொன்னா அது நடக்கும், இல்லைன்னா சொல்லவே மாட்டார். இன்னைக்காச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த தேர்தலை சூழ்ச்சியெல்லாம் முடிச்சு முதலமைச்சர் ஆன பிறகு அடுத்த கேள்வி, 30 நாளுக்குள்ளேயே இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் தெரியுமா? இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை. 50 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு முதல் அமைச்சரவையில் நான் பதிவு பண்ணேன். மாண்புமிகு முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கார். அது என்ன சாதனை தெரியுமா? தமிழ்நாட்டில் 34 35 டிபார்ட்மெண்ட்ல எப்பொழுதும் ஒரு 10 துறையில் அதிகமான ஊழல் நடக்கும். அதுல பொதுத்துறை, அது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையா இருக்கட்டும், ஹவுசிங் போர்டா இருக்கட்டும், டிடிசிபியா இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், சத்துணவா இருக்கட்டும், உள்ளாட்சி துறையாகட்டும், எல்லா துறையிலும் திமுக என்ன ஆட்சிக்கு வந்திருந்தா டாரிஃப் போட்டிருப்பாங்க. என்ன டாரிஃப் தெரியுமா? பரவாயில்லைங்களா? ஓகே ஓகே, கொஞ்சம் ஓரமா வந்துருங்க, உள்ள வந்துருங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. அண்ணா கொஞ்சம் எல்லாரும் உள்ள வர சொல்லிடுங்க. கொஞ்சம் எல்லாரும் உள்ள வந்துருங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. அப்போ ஒரு டாரிஃப் போட்டிருப்பாங்க. ஆனா முதலில் வரலாற்றில் முதலமைச்சர் ஃபண்டு, முதலமைச்சர் குடும்ப ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டுன்னு ஒழிச்சது எங்களுடைய தலைவர் முதல்வர் அமைச்சர். இதை யாரும் செஞ்சது கிடையாது. இந்நேரம் திமுக வந்திருந்தா ஒரு 10,000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்ப மக்களுடைய திட்டங்கள் போய் செயல்படுமா? செயல்படவே படாது.
50 வருஷ பிரச்சனையை 30 நாள்ல ஒழிச்சிருக்காரு. இது நீங்க யாருக்கிட்ட வேணாலும், மீடியா நண்பர்கள் சரி, யாருக்கிட்ட வேணாலும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போங்க, இல்ல ஒரு வீடு கட்டணும்னா நீங்க ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் போங்க, டிசிசிபி போங்க, சிஎம்டிஏ போங்க, இந்த வசூலிச்ச கும்பல் எல்லாம் எல்லாம் வெளியே ஓட்டாங்க. டாஸ்மார்க்னு சொல்லிட்டு கடை பக்கத்துல டூப்ளிகேட்டா 100 கடை இருந்துச்சுன்னா 300 கடை டூப்ளிகேட் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் கடை இருக்கா இப்ப மட்டும் ஏன் இல்ல? ஏனால் காவல்துறை நிமிர்ந்து செயல்பட்டு இருக்கு. அந்த காவல்துறை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? எங்களுடைய முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இந்த 5 வருஷத்துல ட்ரக்ஸை விட்டுட்டாங்க எல்லா தெருவிலையும். அப்ப அந்த ட்ரக்ஸை எடுக்கிறவங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க. இப்ப ட்ரக்ஸை ஒழிக்கிறது தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அப்ப அதுக்கான பணிகளையும் அதுக்கான திட்டங்களையும் ஒவ்வொரு நொடியும் நல்ல காவல்துறை அதிகாரி அப்பாயின்மெண்ட் பண்ணி ட்ரக்ஸை எப்படி ஒழிக்க போறோங்கிறதுல முழு தீர்வையா உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர். இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு தெரியும் இந்த ட்ரக்ஸோடைய கலாச்சாரத்தை, கஞ்சாவோடைய கலாச்சாரத்தை தெருவா அலோ பண்ணது யாரு? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே. அவரே பேட்டி கொடுத்தாரு. கடல் வழியா வருது, கஞ்சாலாம் கடல் வழியா வருது. நான் அப்பயே சொன்னோம், கஞ்சா கடல் வழியா வருது, ஆனா ரோடு வழியா சேல் பண்ணும்போது உங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப 50 வருஷ பிரச்சனை, 5 வருஷம் கஞ்சா பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை, இதை 30 நாள்ல சரி செய்யறதுக்கான ஆய்வை மேற்கொண்டு அதுக்கான அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணி கீழே இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றுதலை உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய பிளான் தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 5 வருஷம் இருந்தீங்க, ஒவ்வொரு தெருவும் கஞ்சா அலோ பண்ணீங்க. கஞ்சா அடிக்கிறவங்க என்ன பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, பாலியல் பலாத்காரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த எல்லா பாலியல் பலாத்காரமும் கஞ்சா அடிச்சவங்களும் போதை பழக்கத்துல உள்ளானவங்க தான் அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த போன 5 வருடம் உருவாக்கி இருக்காங்க. என்றைக்காச்சும் இளவரசர் உதயநிதி அவர்களே இந்த கஞ்சா பிரச்சனைக்காக ஒரு ரிவ்யூ போட்டிருப்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கான கட்சியா இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, நீங்க போட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்ன தலைவர் என்ன சொன்னாரு? எல்லா இடத்துலையும், சென்னை முதல் எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை கட்டுங்க, எந்த இளைஞர்களும் கஞ்சா பழக்கம் போவோம், விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்துங்க, எவ்வளவு பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. முதல் மீட்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னா சும்மா ஒரு 300 கோடி ரூபாய் பட்ஜெட் கிடையாது. எல்லா இடத்துலையும் ஸ்போர்ட்ஸ் உருவாக்குங்க, பெண்களையும் ஸ்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், செயல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். எந்த அமைச்சரும் 1 ரூபாய் காசு வாங்கல. தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க இளவரசர் உதயநிதி அவர்களை, தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. தைரியம் இருந்தா உதயநிதி அவர்களை ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன், தைரியம் இருந்தா எதிர்க்கட்சி தலைவரா நீ உட்கார்ந்துருக்கீங்களா? ஆனா நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். மன்னர் ஆட்சியில பிறப்பால முதலமைச்சர் உருவாக கூடாதுன்னு நினைச்சோம். இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவரா உருவாக கூடாது, அதையும் கொஞ்சம் ஒழிச்சு விட்டுறணும். ஜெயிச்சு முடிச்ச ஒரு 59 ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவரை ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா. திருந்தா திமுக சட்டமன்றத்துக்கு வரவே வராத போன தாட்டி இருந்த துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர். ஏன் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர்னா கேபினெட் ரேங்க், கவர்மெண்ட் வீடு கொடுத்துரும், கார் கொடுத்துரும், எல்லாம் ஒரு பேரு கிடைச்சிரும். வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். அப்ப 5 வருஷத்துல ஒரு பாலியல் பலாத்காரம் திரு உதயநிதிகள் போனதே கிடையாது, ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது, ஒரு கஞ்சா சேல்ஸுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது. இன்றைக்கு தைரியம் இருந்தா இளவரசர் உதயநிதி அவர்களே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எங்களுடைய ஆட்சியில திரு நேரு அவர்கள் துறையை சுத்தமா வச்சிருந்தாரு, திரு வேலு அவர்கள் ஒரு காந்தியவாதி, நெடுஞ்சாலை துறையிலும் பீட்டபல்பும் திருடவே இல்லை, திரு செந்தில் பாலாஜிகள் மின்துறையிலையும் 10 ரூபாய் டாஸ்மார்க் சாரி அந்த 10 ரூபாயை திருடி எங்களுக்கு எல்லாம் மேல கொடுக்கவே இல்லை. திரு செந்தில் பாலாஜி திட்டவே கூடாது, அது தப்பு. செந்தில் பாலாஜி திருட சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்தது யாரு? உங்களுடைய மருமகனுக்கும் உங்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் பங்கை பிரிச்சுக்கிட்டது யாரு? திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் பங்கை பிரிச்சுக்க கொடுத்து விட்டாரு. அப்ப இந்த அமைச்சர்கள் எதுக்காக வச்சிருந்தாங்க? ஊழல் செய்யறதுக்காக மட்டுமே வச்சிருந்தாங்க. அதனாலதான் 30 மினிஸ்டர்ல 15 மினிஸ்டர் சாதாரண ஏழையா இருந்தக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள்கிட்டையும் சாதாரண எங்க சகோதரிகள்கிட்டையும் எங்க தோத்து போயிருக்கீங்க. திருப்பூர்ல ஒரே ஒரு ஓட்டுல ஒரு அமைச்சர் தோத்தாரு. அவருடைய பின்புலம் யார் தெரியுமா? ஒரு சாமானிய இளைஞன்.
சொன்னாங்களே இளைஞரால் என்ன புரட்சி உருவாக்க முடியும்னு. இட்ஸ் யூத் ரெவல்யூஷன் அண்ட் உமன் ரெவல்யூஷன். அதை உருவாக்குறது எங்க தலைவர். அப்ப சாமானியன் ஒரு பெரிய அமைச்சரை 100 கோடி ரூபாய் செலவு பண்ற தூக்கி எறிஞ்சார்னா, உள்ளபடி சொல்றேன், பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தலைவரை கட்டி அணைத்திருப்பார், கட்டி அணைத்திருப்பார். திரு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கட்டி அணைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் எல்லாம் விஜய் விஜய்னு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேட்பாளராக சொல்லும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ஏன் மறைக்கணும், என்னுடைய பெயர் திரு சி ஜோசப் விஜய்னு சொல்லும் பொழுது அங்க மதவாதத்தை ஒழித்தார். தமிழ்நாட்டில் மதவாதத்தை ஒழித்தாங்க. தமிழக மக்கள் இந்த மதமா அந்த மதமான்னு பார்க்கல, ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மகன் வேணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியும் ஒழிச்சிட்டார். இந்த ஒவ்வொரு வேட்பாளரும் இந்த ஜாதியா அந்த ஜாதியா பார்க்கவே இல்லை. இது விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரணும், என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 40 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுகவையும் 25 கோடி ரூபாய் செலவு பண்ண அதிமுகவையும் தூக்கி எறிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய சாதாரண மகன்களையும் மகள்களையும் தத்தெடுத்தாங்க நம்மளுடைய பெண்கள். இது சாதாரண வெற்றி இல்லை திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா பிறப்பால நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. என்னைக்குமே கிரவுண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியவே புரியாது. கேலி பண்ண தெரியும், கிண்டல் பண்ண தெரியும். இந்த நல்ல பணக்கார பசங்கள்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ஓடும்போது ஒரு பையன் ஷூ இல்லைன்னா பார்த்து கிண்டல் பண்ணுவான். அவன் நல்லா ஷூ போட்டிருப்பான். ஷூ போடுறவங்க ஓட தெரியாது, வெறும் காலால ஓடுவாங்க தெரியுமா, அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆர்கே நகர் என்பது என்ன? இந்த அளவுக்கும் 60% ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் இன்றைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இன்னைக்கு அமைச்சராக இருக்கீங்களே, அவர் சாதாரணமல்ல, நிதி அமைச்சர். எங்களுடைய தலைவர் நிதி அமைச்சராக உட்கார வச்சிருக்காரு. தமிழ்நாட்டிற்குள்ளே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பணம் போடணும், அவருடைய சைன் வேணும். அப்ப 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணா சொன்னாரு தலைவர் வருவாருன்னு, திருப்பியும் சொல்றேன், தலைவர் எல்லா தொகுதிக்கும் வருவாரு. மக்களை பார்க்க வரல, ஒவ்வொரு திட்டங்களும் திட்ட பணிகள் முடிஞ்சு தொடங்கி வைக்க வருவார். குடிசைகளை தூக்கி எறிஞ்சு ஒரு வீடு கட்டும் போது வருவார். ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு ஒரு ஏழை ஒரு சாதாரண பெண்ணு ஐயோ கல்யாணம் பண்றது கட்ட காசு இல்லைன்னு நினைக்கும் போது கவர்மெண்ட்ல ஒரு பெரிய கல்யாணம் கட்டி நீ போய் கல்யாணம் பண்ணுமான்னு கல்யாண மண்டபம் திறக்க வருவார். இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் திறக்க எங்களுடைய தலைவர் வருவார். அதுதான் அவருடைய குறிக்கோள். வெறும் கையோட வரவே மாட்டார் இன்னுமேட்டு. அப்ப திமுகவுடைய தோல்வி அவங்க என்னைக்கும் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. திருப்பி நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா உள்ளாட்சி துறையில ஜெயிச்ச எல்லா திமுக மேயர்களும் நகராட்சி தலைவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. வேணுக்குனவே எந்த பணியும் செய்ய விடாம, குப்பல்ல விடாம, தண்ணி பிரச்சனை வந்து வேணுக்குனே பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் கிடைக்கணும். அதை நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக கெட்ட சிந்தனை என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் மேயரா நகராட்சி தலைவரா சேர்மனா உட்காந்துக்கிட்டு ஊழல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதை கிளீன் பண்ணியாச்சு. ஆனா எந்த வேலையும் செய்ய விடாம மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு அமைச்சர் கெட்ட பேர் சொல்லிட்டு இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பையை எடுக்க விடுறதில்ல, தண்ணி விடுறது இல்ல, கரண்ட்டை வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்யுது யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில் கூடிய மேயர்கள். அதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? 108 தொகுதியில நம்ம ஜெயிச்சோம். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதலமைச்சர் குடும்பம் எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி வந்து எனக்கு கண் கலங்கினேன். நான் இன்னும் அந்த சகோதரிகிட்ட நான் பேசக்கூட இல்லை ஜெயிச்ச பிறகு. அது யாருன்னா, நான் பொதுச்சாளர்கிட்ட சொல்லியிருப்பேன், நம்மளுடைய திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அக்கா. தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாரு வேட்பாளரா. நான் அண்ணன் கேட்டேன், அப்ப அண்ணே 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவா நடந்து போகணுமே, அவங்க போவாங்களாண்ணே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், அண்ணா ஏன்னா அந்த கஷ்டப்படுத்துறீங்க, வேணா ஜெயிச்ச முடிச்ச பிறகு நம்ம வந்து தலைவர்கிட்ட சொல்லி, நீங்க தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு போஸ்டிங் கூட கொடுத்துடலான்னு. அதுக்கு அந்த அக்கா வந்து தலைவர்கிட்ட சொன்னாங்க, பொதுச்செயலாளர் சொன்னாங்க தலைவர்கிட்டையும், 8 மாச குழந்தை இல்லை, 9 மாச குழந்தை இல்லை, தலைவரே நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, நான் நடந்து என் குழந்தையோட போறேன், என் குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க முதலமைச்சரா இருப்பீங்க. எவ்வளவு உணர்வு பூர்வமான இயக்கம், எவ்வளவு உணர்வுபூர்வமான இயக்கம். பெண்கள் தலைவர் மீதும் சரி கட்சி மீது எவ்வளவு உணர்வுபூர்வமாக அன்பாக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இயக்கம். ஒரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னங்க, தன்னுடைய குழந்தைங்க, அந்த குழந்தையும் பாதுகாத்து நடந்து நடந்து எம்எல்ஏ ஆன எங்க சகோதரிய ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய மேயர் அக்கா
ஒரு கேண்டலை கொடுக்க கூடாம நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கட்சியை பார்த்தது கிடையாது. எங்க தலைவருடைய வளர்ப்பு நாங்கள் அப்படி யாரையும் அவமரியாதைப்படுத்துறதோ யாரையும் மாற்று கட்சியை நினைச்சது கிடையாது. எல்லாருக்குமான மரியாதை கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது ஒரு கேண்டில் கூட கொடுக்காம மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துன்னா திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சராக உருவாக்கினாங்கல்ல திரு மு.க. ஸ்டாலின் தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துனீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுகனா யாரால அசைக்க முடியாதுன்னு. ஒரு மேயர். இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஒரு மேயரை நீங்க ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஏன் இந்த கோபம் வருதுன்னா, சாதாரண தலித் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த எங்க சகோதரி 8 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்து நடையா நடந்து ஜெயிச்சு முடித்த 30 நாள்ல டெலிவரி பண்ண எங்க அக்காவை குழந்தைய வீட்டுல வந்துட்டு அரசு நிகழ்ச்சி எங்க தலைவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு வந்த ஒரு பெண்ணை எங்க சகோதரி அவமானப்படுத்திட்டீங்கள, அங்கிருந்து எங்களுடைய கோபம் உருவாயிருச்சு. திமுக எந்த காலத்திலும் பெண்களை மதிக்காதற்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் அவர்களே சாட்சி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மதிக்காத காரணம் திமுகவுடைய வளர்ப்பு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, திரு உதயநிதி அவர்களுடைய கேவலமான சிந்தனைகள். இதுல இருந்து நீங்க கட்டமைப்பை மாத்தலனா எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. நான் இன்னைக்கே சொல்லிட்டேன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞர் குடும்பத்துடைய கடைசி முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, கடைசி முதலமைச்சர். இன்னொரு முதல்வர் கருணாநிதி குடும்பத்திலிருந்து உருவாக முடியவே முடியாது. தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் இருக்கிற வரை உங்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக முடியவே முடியாது. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை அசிங்கமா பேசுறது, அசிங்கமா காங்கிரஸ் அசிங்கமா பேசுறது. அதாவது தேர்தல் முடிஞ்சவனே அவங்க கிட்ட சொல்லிட்டு போலையாம், பர்மிஷன் கேட்டு போலையாம். இதுதான் பண்ணையார் மனத்தாண்மை. அவங்க ஒவ்வொரு கட்சி உயர்நிலை பொலிக்குள் போட்டு மக்களுடைய தீர்ப்பை வரவேற்று சப்போர்ட் பண்றாங்க காங்கிரஸ். அதுல அதிகப்படியான விமர்சனம் எங்க தெரியுமா? விசிகே தலைவரை பார்த்து, இன்னொன்னு ஐஎம்எல் தலைவரை பார்த்து. நான் ஒண்ணு பதிவு பண்றேன், 35% நம்ம தனியா எடுத்தோம். 30 கோடி செலவு பண்ணல, கூட்டணி கிடையாது, தலைவரை பிரச்சாரம் பண்ண உள்ள. நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான குடும்ப பெண், ஏழ்மையில இருந்து வந்தவங்க, இளைஞர்கள். நம்ம 35% எடுத்துட்டோம். 31% திமுக. எப்ப 26 கட்சி கூட்டணியோட 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ணி 31% எடுத்துட்டு அதுல திமுக மட்டும் 23, 24, 25% மேல எடுக்கல. அப்ப 26 கட்சி கூட ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு 31% எடுத்தது தோல்வி கிடையாதான். நம்மளுடைய வெற்றி நிலைச்சு நிக்காதான். அவங்க அப்படியே நினைக்கிட்டோம், திமுக அப்படியே நினைக்கிட்டோம். நம்ம 35ல அடுத்து 55% வேலை பார்ப்போம். அதுதான் நம்மளோட அடுத்த குறிக்கோள். அப்ப பிசிகே பார்த்து சொல்றாங்க, எங்களை மதிக்கவே இல்லை, எங்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. அதாவது இந்த மாமன்னன் படம் வருது பார்த்திருக்கீங்களா? மாமன்னன் படம் ஒன்று பார்த்திருப்பீங்க. அதில் அந்த புள்ள தான் நடிச்சிச்சு. அதில் வடிவேலு சேர்ல உட்கார வைப்பார். அதாவது அதில் என்ன கருத்து தெரியுமா? அவர் ஒரு தலித்தா இருப்பார், ஆனால் எம்எல்ஏவும் இருப்பார்.
அந்த ஆளக்கூடிய ஒரு வர்க்கம் நம்ம உதயநிதி மாதிரி முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த சேருங்கிறது ஒரு அதிகாரம். அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, தீண்டாமை என்பது என்னன்னா ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மனப்பான்மை, நீ எல்லாம் அதிகாரத்துக்கு வரலான்னு ஒரு எண்ணம் வரும் பாத்தீங்களா. நீ ஒரு பெண், நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா, நீ ஒரு பெண், நீ எல்லாம் மினிஸ்டர் ஆகலாமா, நீ ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய மகன் மகள் ஒரு விவசாயியோட குடும்பத்தில் வந்தவங்க, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமான்னு இந்த பணக்காரர் உட்காந்துல உட்காந்துக்கிட்டு இந்த உதயநிதி மாதிரி இருக்கக்கூடிய பிறப்பால் அதிகாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவர் ஆட்சியில் பங்கு அதிகாரம் சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்குள்ள நீ வரணும்னா ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த மாமன் படத்தோட சீன் அப்படிதான் இருக்கும். அப்படி வந்து உக்காரலாம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு வில்லனா இருக்கக்கூடியவர் ஆதிக்க மைண்ட் செட் இருக்க ஒருவர், நீ எல்லாம் உக்காரக்கூடாது என் முன்னாடி, உக்காந்தா அவனை அடிப்பன்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இப்ப திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய குறிக்கோள் என்ன? அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும். திமுகவுக்கு வந்து காலம் முழுசும் அடிமையா இருக்கிறது அவங்களுடைய குறிக்கோள். அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்கணும்? திமுக ரொம்ப சந்தோஷமா அமைச்சரில் பங்கெடுத்து உங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யுங்க. இதுதானே ஒரு மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை. அந்த எண்ணம் வரல, அவங்க அதிகாரத்துக்குள்ள போயிட்டாங்களாம். உடனே கேவலமா அந்த தலைவரை பேசுறது, அந்த கட்சி தொண்டர்களை பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் ஐயூமல் தலைவர், அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இவங்களோட 60 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸோட கேரளாவில் இருக்க தலைவருக்கு ஒன்று சேர்ந்ததுனால இங்க நீங்க ஜனநாயக சக்தி இருக்கிற டிவிக்கோட சேர்ந்துக்கோங்க, அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கோங்க. இஸ்லாமிய தோழர்கள் ஒரு கட்சியாக காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் அமைச்சரவையில் பங்கெடுத்ததே கிடையாது. இவங்க சும்மா பேருக்கு கட்சியில் ஒரு 2 அமைச்சரை போடுவாங்க, எந்த விதமான அதிகாரம் கொடுத்ததே கிடையாது, சும்மா பேரு கொடுப்பாங்க. அப்ப ஐயூமல் கட்சியோட குறிக்கோள் என்ன? 60 வருஷம் 75 வருஷம் கட்சி, அவங்க ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவருடைய வெற்றி எங்க தெரியுமா முழுமை பெறுது? அவர் சொன்னார், பதவியேற்று முடியும் பொழுது ஐஎம்எல்லுடைய மினிஸ்டரும் விசிகேவுடைய மினிஸ்டர் திரு வன்னியரசு அவர்களும் பதவியேற்று முடிச்ச உடனே தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தலைவரை பார்த்து, நான் முதலமைச்சர் ஆனவுடனே சந்தோஷம் இல்லைங்க, இன்றைக்கு தான் என் மனசு நிறைவடைதுன்னு சொன்னார். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் கட்சியா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு இல்லையே. இங்க தலைவர் நினைச்சிருந்தா ஐஎம்எல் கொடுக்க வேணாம், நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் கொடுத்துருக்கலாமே. விசிகே கடைசி வரைக்கும் நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், மினிஸ்டர் வேணான்னு சொன்னாங்க. எங்க தலைவர் சொன்னாரு, நீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு அமைச்சரவைக்குள்ள வந்துருங்க. ஏனென்றால் வன்னியரசுடைய அமைச்சருங்கிறது வன்னியரசுக்கான அமைச்சர் இல்ல, ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான அமைச்சர் அப்படின்னு சொன்னது எங்களுடைய தலைவர். ஐஎம்எல்லுடைய அமைச்சர் ஒரு கட்சிக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, இஸ்லாமிய சகோதரர்களுக்கான பிரதிநிதித்துவம் சொன்னது எங்களுடைய தலைவர். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் இந்த அரசியல் கட்சிக்கு உங்களுக்கு இல்லையே. யாருக்கு அரசியல் தெரியல? யார் அரசியல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? எங்களோட தலைவருக்கு புரியக்கூடிய அரசியலும் பக்குவமும் அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லையே. ஏன்னா சுயநலம், தான் மகள் மட்டுமே சம்பாதிக்கணும், தான் மகன் மட்டுமே முதலமைச்சர் ஆகணும், கழகம்னா குடும்பம், குடும்பம்னா கழகம், இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, கட்சி ஒளிஞ்சிரும். இது மட்டும்தான் காரணம். இந்த டயலாக் பேசிக்கிட்டே இருங்க, வாழ்க்கை ஃபுல்லா கட்சி ஒளிஞ்சிரும். அப்ப தலைவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சியும் பொறுமையும் அன்பும் இல்லையே. இப்ப தெரியுதா கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வந்து நம்ம கூட சேர்ந்தாங்கன்னு? நம்பிக்கையும் தன்னுடைய பிரதிநிதித்துவமாக சேர்ந்தாங்க. அப்ப புதிய அரசியல் உருவாகிருச்சு. நமக்கு எதிரி இருக்காங்க பேசணும்னா தலைவர் சொல்லக்கூடிய வழியில் நாம் உண்மையான நிர்வாகத்தை உருவாக்குவோம். ஊழல் இல்லாத நேர்மையான பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் எப்போதும் தலைவர் கொடுப்பார். அதனால திமுகவுக்கு அதிகமான பதில் சொல்றதோட இதோட பேசி முடிச்சுட்டு நிர்வாகத்துக்கான பணிகளை நம்ம செய்வோம். தமிழக மக்களுக்கு நாங்கள் பதிவு பண்றது என்னன்னா, 1 வருஷம் பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய மாறி இருக்கும். ஒரு பெரிய நிர்வாகத்தை மாத்திருப்பார் எங்களுடைய தலைவர். சோ ஆர்கே நகருடைய மக்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஒரு நல்ல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அண்ணங்கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்ணன் 40% 50% மக்கள் இன்னும் குடிசையில் வாழ்றாங்க, நம்மளுடைய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு வீடை கட்டி கொடுப்போம், சிமெண்ட் வீடுல இருக்கட்டும், சாதாரண மக்கள் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கட்டும், நல்ல கல்வி இருக்கட்டும்னு கண்டிப்பாக நிதித்துறை அமைச்சராக இருக்கவர் கண்டிப்பாக செய்வார். அவர் ஊழல் செய்ய வரல, காசு சம்பாதிக்க வரல. நாங்க எல்லாரும் சரி ஆதவர்ஜுனா காசு சம்பாதிக்க வரல,
எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு ஏன் என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் தனி மனிதனாக வந்து தலைவரோட சேர்ந்த பிறகு மக்கள் தான் சொல்லிட்டு கடைசி முழுசும் வாழ்க்கை முழுசும் வந்து தலைவரோட வந்து இணைஞ்சு மக்கள் பணியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு பெரிய அரசியல், புதிய அரசியல் உருவாயிருச்சு. அது மக்களுக்கான அரசியல். தலைவர் எவ்வளியோ நாம் அம்பளி. தலைவர் எவ்வளி போவார்னா மக்களோட வழியில தான் தலைவர் இருப்பார். மக்களுடைய சிந்தனைகள தலைவர் இருப்பார். பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது சரி, அது கண்டிப்பாக செய்வாருங்கிறத சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்தியா இருக்கு. இதே மேடையில் 45 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சார சூழ்நிலை இருந்து இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு நம்பிக்கையோடு, நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கையோட பயணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். நம்முடைய அரசியல் ஆசான், கழகத்தின் வளர்ச்சிக்காக டயர்லெஸ்ஸாக உழைத்து வரும் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களை வருக வருக எழுச்சி உரை தருக தருக என அன்புடன் வரவேற்கிறேன். பயங்கரமாக என்னை வரவேற்றாரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா அழகாக பேசி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினரே மற்றும் மாவட்ட செயலாளர் சகோதரர் சுராவேலு, மாவட்ட செயலாளர் கட்பீஸ், மாவட்ட இணை செயலாளர் தமிழ், மாவட்ட பொருளாளர் கிருபா, மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ், மாவட்ட துணை செயலாளர் ராமகிருஷ்ணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எம் பாலாஜி, சீனிவாசன், சாய்வேல், தினேஷ், மகேஷ், பார்த்திபன், ஸ்ரீதர், ஜெயசூர்யா, டானிஸ், லோகேஸ்வரி, பகுதி செயலாளர்கள் தியாகராஜன், அசார், ஜெயசீலன், செந்தமிழ், நாகா, வட்ட செயலாளர்கள் தினேஷ், மோகன், விக்னேஷ், சுரேஷ், வேல்முருகன், கனகராஜ், டெல்லி, யோகேஸ்வரன், தளபதி, மோகன்குமார், வேலன், பிரவீன், சங்கர், திலீப் குமார், அணி அமைப்பாளர்கள் சகோதரி மகளிரணி ஜெயமணி, இளைஞரணி கௌதம், மாணவரணி பாண்டியன், தொழில்நுட்ப அணி பிரவீன், இளம் பாசறை அணி நிஷாந்தி, உறுப்பினர் சேர்க்கை அணி அகிலேஷ், தொழிலாளர் அணி சதீஷ், கொள்கை பரப்பு அணி ஃபியூலா, கலை பண்பாட்டுத்துறை அணி யுவராஜ், பயிற்சி பாசறை அணி பாரி, மீனவர் அணி விஜயகுமார், தொழில் முன்னோர் அணி பிரகாஷ், ஊடக அணி சரவணன், மக்கள் இயக்கம் ஆர்பி சௌத்ரி, வழக்கறிஞர் ராஜ்மோகன் ரவி மற்றும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் தோழர்களே, தாய்மார்களே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் சுமார் 40 நிமிடம் வெல்லுன்னு வெளுத்துட்டார். எதுவுமே பேசுறதுக்கே எனக்கு இல்லை. என்னென்னலாம் பேசணுமோ அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக எல்லாத்தையுமே பேசுவார். அண்ணன் இருன நான் பேசுகிறேன்னு பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்து இருப்பார். மைக்கு கிட்ட வந்த உடனே அவருக்கு எங்கேருந்து அந்த உணர்ச்சி பயங்கரமாக வரும்னு தெரியாது. வச்சு வெளுன்னு என்னென்னலாம் உண்மையாக இருக்குதோ அதை வெளுத்துட்டு ஜம்முன்னு பேசான்னு போய் உக்காந்துட்டார். டேய் 10 பேர் பேசுகிற இடத்துல நான் மட்டும்தான்டா கரெக்டாக பேசணுன்றதை கரெக்டாக செஞ்சுட்டார். அண்ணன் ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை நிதி, அதோடைய அமைச்சர்
உங்கள் அமைச்சர் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தீங்க. உண்மையாக உங்களுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு நிதி அமைச்சரை கொடுத்ததுக்கு உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் ஆர்கே நகர் மக்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அது அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் போதே நான் ரொம்ப அழகாக சொன்னேன். அவர் ஒரு கல்வியாளர், கண்டிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் வந்த பிறகு அவர் வரும்போது அவருக்கு மிக சிறப்பான வரவேற்பு நீங்கள் வந்து ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கொடுத்தீங்க. நான் அன்னைக்கே சொன்னேன், இவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை என்று சொன்னேன். அதேபோல் இன்று அவர் வெற்றி பெற்று மாண்புமிகு அமைச்சராக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். அவர் சொன்னார், என் குடும்பம் கூட அந்த அளவுக்கு பாசம் காட்டினதில்லை, ஆனால் இந்த ஆர்கே நகர் மக்கள் வந்து அந்த அளவுக்கு பாசம் காட்டுற மக்கள் என்று சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா உண்மையாகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களுடைய கஷ்டங்கள் என்ன என்று அறிந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் நாங்கள் 107 பேரும் இருப்போம் என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று திட்டவட்டமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு அமைச்சரும் சரி, நாங்கள் யாரும் ஊழல் செய்ய மாட்டோம். அப்படி செய்தோம் என்று சொன்னால் அடுத்த வினாடி தலைவர் தளபதி அவர்கள் எங்களை அமைச்சர் பதவியில் வைத்திருக்க மாட்டார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நேரத்தில் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். நான் அந்த தொகுதியில் புதுசு தான், ஆனாலும் தலைவர் தளபதி கோசம் எனக்கு ஓட்டு அளித்து இன்னைக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு என்னை வந்து அமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கெலாம் யாரும் ஓட்டு போடலைங்க. முழுக்க முழுக்க எங்கள் தலைவர் தளபதி கோசம்தான் 234 தொகுதியிலையும் அவருடைய ஒரே ஒருத்தவருக்காக மட்டும்தான் வாக்களித்தார்கள் மக்கள். மக்கள் அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் என்று நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2016 தேர்தலில் அவர் தேர்தலில் நின்று அவர் தோத்துட்டார். தோத்தோடனே அவரும் அவங்க பொண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அழுதாங்க. அதுக்கப்புறம் 2026 இந்த தேர்தலில் அவர் திருப்பி நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக. அதுக்குள்ளே அந்த 10 வருஷத்துக்குள்ளார அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு அனுப்பிட்டார். அப்போது ஒரு தேர்தல் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அம்மா நீ வந்து ஓட்டு போட்டு போயிடுமா அப்படின்னோடனே அந்த பொண்ணும் அவருடைய பொண்ணு வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர் சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு போனோடனே அம்மா நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்குதுமா, நீ எத்தனை மணிக்குமா நீ போய் ஓட்டு போட்டேன்னு கேட்டார். அப்பா நான் காலையில் 9 மணிக்கே போய் ஓட்டு போட்டேன், ஆனால் உனக்கு நான் ஓட்டு போடலப்பா, எங்கள் அண்ணனுக்கு விசில் சின்னத்தில் நான் ஓட்டு போட்டேன்ப்பான்னு. அவர் என்ன ஏதோ சொல்லுதேன்னுட்டு என்னவா சொல்கிற நீ திருப்பி சொல்லுமான்னார். அப்பா நான் உனக்கு ஓட்டு போடலப்பா, எங்கள் அண்ணன் சொந்த அண்ணன் என் அண்ணன் முதலமைச்சராக போகிறாருப்பா, அதுக்கு நான் விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டேன்பான்னோடனே அவர் அப்படியே என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்னாரு. ஆமாப்பா அன்னைக்கு நீ நின்ன எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அன்னைக்கு தேர்தலில் அவரில் நிற்கலை, இன்னைக்கு உன்னோட என் அண்ணன் தான்ப்பா எனக்கு முக்கியம், அதனால் நான் ஓட்டு போட்டுட்டேன்னு சொல்கிற ஒரு தாய்மார் அந்த பெண்ணுக்கு நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு சொந்த அப்பாவுக்கு தேர்தலில் நிற்கும்போது அவருக்கே ஓட்டு போடாமல் அண்ணன்ற அந்த உரிமையோடு ஓட்டு போட்டிருக்காருன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள்
தலைவர் தளபதி மேல் நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள் போது நாங்கள் அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, உங்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம், எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாரும் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்னும் நீங்கள் 3 மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடன் திமுக கண்டிப்பாக கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இனி வருங்காலங்களில் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் 20 வருடத்துக்கு தலைவர் தளபதி தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்களுடைய தலைவருடைய திட்டங்கள் அனைத்துமே மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்கிற திட்டமாகத்தான் இருக்கும். எந்த நேரமும் மக்களை நினைத்து கொண்டு மக்களுக்கு என்ன செய்யலாம் சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதி. மேலும் நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தல் வர இருக்கிறது என்று சகோதரர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார். கண்டிப்பாக அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதில் குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் தலைவர் தமிழக முதலமைச்சர் வழங்குவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் சகோதரி பல்லவியை பற்றி சொன்னார். உண்மைதான். அவர் சொன்னார் 7-8 மாத கர்ப்பிணி, அவங்கள போய் நீ போய் ஓட்டு கேட்க சொல்கிற, என்னென்ன இது அப்படின்னாரு. அந்த சகோதரி சொன்ன ஒரே வார்த்தை, நான் அவர் சொன்னது போல் என் குழந்தையோடு நான் போய் ஓட்டு கேட்டு கண்டிப்பாக என் குழந்தை பிறக்கும்போது நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்தது. ஏனென்று சொன்னால் தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுன்னுட்டுன்னு சொல்லுவாங்க உள்ளார. பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் நமக்கு யாருக்குமே கிடைக்க மாட்டார். நமக்கு உண்மையாகவே கிடைத்திருக்கிறார். பெருமைக்கோசம் நான் சொல்லலை. ஒரு அமைதியானவர், மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு துறையிலும் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று தான் எங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தளபதி. ஆகவே நாங்கள் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களிடம் நீங்கள் அதை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் உடனடியாக செய்து தருவோம். இன்னும் ஒரு 10-15 நாள் பொறுத்துக்குங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல் முறையில் உங்களுக்கு QR கோடு கொடுத்துருவோம். அதில் ஏதாவது நீங்கள் புகாரை தெரிவிக்கணும் அப்படின்னா அது எங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். உடனடியாக நாங்கள் அதை சரி செய்து விடுவோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப அருமையானவர், நல்லவர், வல்லவர். 100 சீட்டில் 60 சீட்டு கொடுத்துட்டாரு. நான் அடுத்து 60 சீட்டு கொடுத்துட்டாரு, இன்னும் 40 சீட்டு இருக்குதுன்னு நான் யோசிச்சுனே இருந்தேன். என் டி நகர் தொகுதியில் இருக்கிறவங்களை எடுத்துன்னு போய் அந்த 40 சீட்டையும் போயிட்டு நான் ஃபில்லப் பண்ணிடணும். ஏன்னா அண்ணா நீ தானே, நான் 60 பேர் தானே, நீ 100 சொன்ன இல்லைண்ணே, 60 கொடுத்துட்ட, மீதி 40 இருக்குதுல்ல, என் டி நகர் தொகுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் எப்படியாவது எங்கள் அண்ணங்கிட்ட பேசி நான் வாங்கிடுவேன். அதே மாதிரி அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக தான், நிதி அமைச்சராக இருக்கிற போது என்னுடைய துறை சார்ந்த அதிகாரிகளிடம் நான் சொன்னது, சீக்கிரமாக போயிட்டு அவர்கிட்ட போய் எது எது தேவையோ அதெல்லாம் கேட்டு வாங்கிடுங்க. மற்ற அமைச்சர்லாம் போயிடுவார். விளையாட்டுத்துறை அமைச்சர் பக்கத்திலே இருக்கிறார், ரூம் வச்சுருக்கிறாரு, பக்கத்திலே போய் கேட்டுருவார். நீங்கள் உடனே போய் நீங்கள் வாங்கிடுங்க அப்படின்ன உடனே யோசிக்கிறார் பொதுப்பணித்துறை அமைச்சர். ஓஹோ, அண்ணன் உனக்கு மட்டும்தான் தருவாரா, நானும் கேட்டுடுறேன்னு. ஆனால் நான் முதலே அச்சாரம் போட்டேன், அண்ணா எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு தான் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக
அவர் ஒரு நல்ல மனிதர், மனசார சொல்கிறேன். அவரை பெருமைக்கோசம் இந்த மேடையில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பற்றி பேசணும் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டம் போட்டோன்னா விதியேன்னு உக்காந்துருப்பாங்க. 5 வருஷத்துக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர்ரா, வாங்கிட்ட நான் வந்து கையெழுத்து வாங்கணும், ஏதாவதுன்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்கணும், வேறு வழியே கிடையாதுன்னு அப்படியே பொறுமையாக கைத்தட்டுவாங்க. ஆனால் இங்கே உணர்வுபூர்வமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அமைச்சரை சொன்னவுடன் நீங்கள் சந்தோஷத்துடன் கை தட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய சேவை மிக சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அவருடைய சேவை கண்டிப்பாக தொடரும் என்பதிலும் சந்தேகமில்லை. மேலும் மாவட்ட செயலாளர் சுறாவேலு 6 வருடமாக தளபதி விலையில்லா விருந்தகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்மளுடைய மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு செய்வார் என்ற நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மேலும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கண்டிப்பாக எங்கெல்லாம் குடிசை வீடு இருக்கிறதோ அது கண்டிப்பாக இந்த 5 வருடத்தில் கல்வீடாக மாற்றத்திற்குண்டான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்று நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படும். அனைத்து திட்டங்களுக்கும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய அமைச்சர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே நிதி கொடுக்கணும். அதனால் அவர் கண்டிப்பாக நிதி கொடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இந்த நன்றி கூட்டத்திற்கு எங்களை அழைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுச்செயலர் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் நலத்திட்ட நாயகன் அண்ணன் சுராஜி வேலு அவர்களை நன்றியுடைய ஆற்ற அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஊர் மக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தளபதி மனதில் குடியிருக்கும் குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக கட்சி உருவாக்கி இன்னைக்கு சரித்திரம் படித்தது என்றால் அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் அதுக்கு காரணம். அவங்களுக்கு மிக 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 நன்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கொஞ்சமான உழைப்பு போடல. அவரோட உழைப்புலாம் சாதாரண உழைப்பு இல்லை. பல நாள் தூங்காம பல நாள் யோசிச்சு இந்த மக்களுக்காக நம்ம எதனா செய்யணும்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னதை வரலாறை திருப்பி போட்டார். அதனால நம்ம தலைவருக்கும் ஒரு நன்றி. அப்புறம் நம்ம அண்ணன் ஆனந்த் அண்ணன் அமைச்சர் அவரு இதுக்கு முன்னாடியே பல வாட்டி எங்களுக்கு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் நம்ம கட்சி தலைவரை முதலமைச்சராக ஆக்குவேன், இதுக்கு கடுமையாக நம்மளாம் உழைக்கணும்
என்கிட்ட சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்க்கும் போது ஒரு கட்சி கூட்டத்தில் இருக்க மாதிரி இல்லை, ஒரு குடும்பத்தில் பாசமாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே இருக்குது. அண்ணனுக்கு பாதத்தை தொட்டு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம அண்ணன் ஆதவ அர்ஜுன் அண்ணன் கட்சிக்கு வரும்போது சில பேரை சவால் விட்டு வந்து சொல்லி அவர் பல முயற்சி பண்ணி, சாதாரண முயற்சி இல்லைங்க, நைட்டும் பகலும் சில பேரை கடுமையாக உழைக்க வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் பதில் கொடுத்து இன்னைக்கு நம்மளோட அமைச்சராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சியை கொண்டு போயிருக்காரு. அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம தொகுதி அமைச்சர் மரிய வில்சன் பார்த்தீங்கன்னா அவரு நம்ம தொகுதியில் ஒரு எம்எல்ஏவாகவே நடந்துக்க மாட்டார், நம்மளோட உறவினராக தான் நடந்துக்குவார். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தது. அண்ணன் வந்தார், பார்த்தாரு. அப்போது எம்எல்ஏ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது குழந்தைங்க லைனாக நின்றுந்தது. வந்தார், கடகன்னு குழந்தைங்களை நம்ம காக்க வைக்க வேண்டாம் சொல்லி கூப்பிட்டு கடகன்னு குழந்தைங்களை நிற்க வச்சு கொடுத்து அமுச்சிட்டாரு. அதே மாதிரி இப்போ ஒன்று நடந்தது. லைனாக நிற்க வச்சுருந்தாங்க குழந்தைங்கள. அப்போது ஏன் குழந்தைங்கள நிற்க வைக்கிறீங்க, காக்க வைக்கிறீங்க, உடனே கூப்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில் கொடுத்து அமுச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு விளம்பரம் இல்லாமல் ஒரு அமைச்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. சாதாரண அமைச்சர் இல்லை, நிதி அமைச்சர். ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அவர் பேசுறதுல ரொம்ப பாசமாகவும் இருக்குது. எங்களுக்கு கிடைச்சதுக்கு அண்ணனுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த ஆர்கே நகர் பகுதிக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் டைமில் நான் ரவுண்ட்ஸில் போகும்போது ரொம்ப கடுமையாக உழைச்சவங்க இந்த மகளிர் அணி. சாப்பிடாத கொள்ளாத பூத்தில் வேலை பார்த்தது நம்ம சிங்க பெண்கள். நான் ஏமா சாப்பிட்டு வேலை செய்யுங்க சொன்னேன். இல்லை, நாங்கள் சாப்பிட்றதோட தளபதியை அந்த பூத்தில் ஓட்டை அதிகப்படுத்தி தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிடுவோன்னு சொல்லி ஓட்டை அதிகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டியை ஏற்றுற வரைக்கும் 12 மணி வரைக்கும் ஒவ்வொரு பூத்துலையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம கழக தோழர்கள். அரசியல்னா என்னன்றத தீயா வேலை செஞ்சு திருப்பி மிக மிக சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்த அணி பகுதி வட்டம் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. இங்கே சவுண்ட் சர்வீஸ் போட்ட அனைவருக்கும் நன்றி. காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி. இந்த பொதுமக்கள் அனைத்தும் பொறுமையாக கண்டு கைத்த அனைவருக்கும் நன்றி நன்றி. மீடியா அவங்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நமது ஆர்கே நகர் தொகுதியில் அதிக மதிப்பெண் எடுத்து நமது அமைச்சர் பெருமக்களிடம் ஆசி பெற வருகை தந்த மாணவி அனுஷி அவர்களுக்கு 492 மதிப்பெண்கள் எடுத்த மாணவி அனுஷி அவர்களுக்கு நமது அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். மாவட்ட நிர்வாகி அண்ணன் ராஜேஷ் அவர்கள் நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்க இருக்கிறார்.
கொடிப்பாடல். வெற்றி கழக கொடியே நம்ம சனது விதிமாறு வெற்றி கழக